ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனையை நான் எழுப்புறேன் அப்படின்னா அதில் ரொம்ப கீழே இருந்து அதனுடைய ஆழம் ஆணி வேர் வரையில் இந்த பிரச்சனைகளை தொட்டு பேசுவேன். அதை அவர் அனுமதிப்பதில்லை, அதனால கோபம் வரும், அதனால ஏற்படுகின்ற தனிப்பட்ட முறையில் அறையில் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் பாளையத்தில் எனக்கு அந்த பிரச்சனை என்ன சொல்லுவாரு, எப்பா உன்னை என்னால சமாளிக்கவே முடியலப்பா அப்படிம்பாரு. அமைச்சர்கள், மூத்த அமைச்சரும் சொல்லுவாங்க. முதலமைச்சரும் காலையிலே சொல்லி விட்டுருவார் நேரு அண்ணங்கிட்ட, வேலு அண்ணங்கிட்ட சொல்லி, வேல்முருகிட்ட போய் சொல்லுங்க, இன்னைக்கு இத்தனை பில் பாஸ் பண்ணணும், இத்தனை மந்திரிகள் பதில் சொல்லணும், 0 ஹவர்ஸில் பிரச்சனை பண்ணுறாரு, கேள்வி நேரத்தில் பிரச்சனை பண்ணுறாரு, பில்ஸ் பாஸ் பண்ணும்போது ஏஞ்சி நிறுத்தி அதில் விவாதிக்கணும்னு சொல்கிறாரு, அதனால் கொஞ்சம் சுருக்கமாக பேச சொல்லு அப்படிம்பாரு. எனக்கு சுருக்கமாக பேச வராது தளபதி அப்படின்பா. நான் பேரவை தலைவர் ரூமில் காலையில் நானும் முதலமைச்சர் முன்னோரிசு தலைவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் போது என்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன், எனக்கு சுருக்கமாக பேசவே வராது தளபதி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். பேரவைக்குள்ளேயே அறைக்குள்ள அங்கெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இப்போ 2026 தேர்தலையும் திமுக கூட்டணியில் தான் தொடர்றீங்களா? ஆமாம், இப்போது வரையிலும் நாங்கள் பாரதிய ஜனதா அதிமுகன்ற ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக அந்த அணியோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. விஜய் கட்சியோட தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அப்புறம் எங்களுடைய தாய் கட்சி பாமக, அதுலேயும் திரும்பியும் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பில்லை. அதனால் இப்போ என்னோடு ஒத்த கருத்துள்ள என்னை ஏற்றுக்கொண்டு பல போராட்டங்களிலும் பல மாநாடுகளிலும் அழைத்த விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ நாங்கள் எல்லாம் இன்றைக்கு திமுக தலைமையில் தான் இருக்கிறோம். அதனால் திமுக தலைமையிலான அந்த மதச்சார்பின்மை கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்றோம்.